ஆட்சிமை மிகு மாபரணாம் ஆண்டவரே, தொடக்க நூல் இயல் 3 இறைச்சொற்றர் 19 ஆதாமை நோக்கி, நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் என்றுரைத்ததன் வழியாக மனிதரை உழைத்து வாழ்ந்திட அழைத்தீரே. மனு உருவான உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவும் தனது தந்தை யோசேப்பின் தச்சுத் தொழிலில் பங்கெடுத்து உழைப்பிற்கு உரிய மரியாதை செய்தார். இக்காலை ஜெப வேளையிலே அன்பின் ஆண்டவரே, தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்காக பிரத்யோகமாக உம்மிடம் ஜெபிக்கின்றோம். இந்த உலகம் சுவையான தேநீரை பருகிட பனி மழை பாராமல் நாள்தோறும் தேயிலை பறித்து காய்த்து போன விரல்களோடு செங்குத்தான மலைப்பகுதிகளில் தன் எடைக்கும் அதிகமான தேயிலை மூட்டைகளை சுமந்து வளைந்து போன முதுகுகளோடு உழைத்து ஓடாய் தேய்ந்து போன இந்த ஏழை தொழிலாளர்களை நீர்தாமே கண்ணோக்கியருளும். அவர்களையும் அவர்களது உன்னத தொழில் முயற்சிகளையும் ஆசீர்வதித்தருளும். யோசனையில் பெரிய ஆண்டவரே, இம்மக்களின் உழைப்பு வீணாக போகாத வண்ணம் அவர்களுக்கு நியாயமான கூலி கிடைக்க தேயிலை தோட்ட தொழிலாளர் அமைப்புகள் உறுதி செய்யட்டும். அவர்களின் பிள்ளைகள், அடுத்த தலைமுறையினர் அரசு வழங்குகின்ற கல்வி உதவித்தொகையை பெற்று நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள நீர்தாமே இம்மக்களை வழிநடத்தும். இவர்களின் உண்மை உழைப்பிற்கும் அவர்கள் சிந்தும் ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் ஏற்ற வருமானம் கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இந்த மக்கள் உமது பரிபூரண ஆசீர்வாதத்தால் இந்த மக்கள் வளமான வாழ்க்கைக்கான நம்பிக்கையை பெறுவார்களாக. ஜெபம் கேளும் எளியோரின் ஆண்டவரே, ஆமேன்.